ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என்னோட டெரஸ் கார்டன்ல அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொருத்தர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தார் தாங்க. இது ஏற்கனவே முன்னாடி ஒரு தார் வெட்டி ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? அந்த தாரோட அந்த வாழை மரத்தோட எடக்கன்னு தாங்க இந்த எடக்கன்னு. எடக்கன்னுல மறுபடியும் தார் விட்டுட்டாங்க. என்னோட டெரஸ் கார்டன்ல இதுவரைக்கும் 10 தாருக்கு மேல வெட்டியிருப்பேங்க. எனக்கே தெரியல, கணக்கு தெரியல. என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாழை மரத்தில பார்த்தீங்கன்னா, 4 சீப்பு வாழைப்பழம் தாங்க கரெக்ட்டா விட்டுருக்கு. ஒரு சீப் வந்து ரொம்ப சின்ன சீப்பா இருக்கு. 4 சீப்பு வாழைப்பழம் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளோட டெரஸ் கார்டன்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏதாவது மரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாழை தாருனா, வாழைப்பூ நமக்கு யூஸ் ஆகும். தாரும் யூஸ் ஆகும். இதில வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. வாழை மரம்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்ங்க. ஒன்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு தண்ணி ஊத்துனா மட்டும் போதும். காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டா இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த க்ரோ பேக்ல போட்டீங்கன்னாவே, தானா வளர்ந்துருங்க. இதுக்கெல்லாம் 0 மெயின்டெனன்ஸ் தான். நெறைய பேரு நெறைய பிளான்ட் வச்சுட்டு, அது கருகி போச்சு, இல்ல காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றத விட, நம்மளோட கிளைமேட்டுக்கு எந்த பிளான்ட் வந்து சூட் ஆகும், அத பார்த்து நீங்க உங்களோட கார்டன்ல வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் குடுக்குங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வாழை மரம் வந்து சென்னை கிளைமேட்டுக்கு நல்லாவே சூட் ஆகுதுங்க. வாழை மரம் வந்து நல்ல பலன் குடுக்குது. ஆனா லேட் ஆகும் கண்டிப்பா. 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் தார் வைக்கிறதுக்கு. ஆனா, அந்த இலையெல்லாம் நம்ம அறுக்கலாங்க. இதோட எடக்கண்ணோட இலையெல்லாம் பறிக்கலாம். பூ வந்ததுன்னா, பூ வந்து நம்ம பறிச்சு சமைக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிளான்ட் வச்சுக்கும்போது நமக்கும் யூஸ் ஆகும். ஒரு பிளான்ட்ட வளர்த்து அதில வர பலன்கள அனுபவிக்கும்போது தான், அத வளர்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால பலன் தர மரங்கள வளர்க்கலாம். டெரஸ் கார்டன்ல வந்து வாழை மரம் வச்சா கீழ சாஞ்சிராதான்னு கேட்பீங்க. கீழ சாஞ்சாலும் தூக்கி நிறுத்திடலாங்க. க்ரோ பேக்கோட சேர்ந்து தான் சாயும். அப்படி சாயும்போது நம்ம ஈஸியா தூக்கி நிறுத்தி அதுக்கு முட்டு குடுத்துறலாம்.